ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்ம அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா செக் வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு, அதை வச்சு நீ முடிவு பண்ணிக்கோ. எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து கோழையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சரவணன், அதாவது நம்ம சண்முக வாத்தியாருக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமாக ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க. அதே போல் வந்து நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கட்டைக்குண்டு இருக்கார் இல்லையா, அந்த கட்டைக்குண்டுவை கடத்திட்டாங்க. ஏன்னா இப்போது சண்முகத்தையும் நம்மளால் கடத்த முடியாது, அண்ணன் கார்த்திக் 2 பேரையுமே வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்ற போது இவரை கடத்தி கொண்டு போய், அதாவது ஒரு சாக்கு பையில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு கேணியில் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய வழி தான் அவங்களுக்கு. ஏன்னா மணி அப்படின்றது வந்து நம்ம சண்முக வாத்தியாருடைய மக. அப்போது மகளுடைய வாழ்க்கையே வந்து கட்டைக்குண்டு தானே. அப்போது அவர் நல்லா இருந்தால் தானே நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தில் அவரும் ஒருத்தர் தானே. அப்படின்ற போது சண்முக வாத்தியாருக்கு எந்த அளவுக்கு வலிக்கும், அதே போல் வந்து நம்ம அண்ணத்துக்கும் எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ரம்யாவுக்கு நல்லாவே புரியுது. இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து எனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கணும், எங்கள் அப்பா போல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கட்டைக்குண்டுவாக பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நம்ப வச்சு கழுத்துருக்காங்க அப்படின்னும்போது நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ரம்யா, நீ இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக யோசிக்குவ, கீழ்த்தரமாக வந்து பிளான் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி நீ வந்து இந்த அளவுக்கு இருப்ப அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட மோதிருக்கவே மாட்டேன். ஏன்னா நீ எக்கேடாவது கேட்டுப்போ, சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, பண்ணிக்கலாம் எனக்கு என்ன, சரவணனுடைய வாழ்க்கையும் வீணாக போனால் எனக்கு என்ன, வீணாக போகலைனாலும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா நல்லா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. யாரை பற்றியுமே வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்போது சின்னத்தான், அதாவது பெரியத்தானுடைய வாழ்க்கை வீணாக போகுது அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது போராடி பார்த்துட்டாங்க. அவங்களால முடியலை அப்படின்னும் போது சரவணனுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட குழியில் விழுந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா ஒதுங்கி வைக்கிறாங்க. இப்போது அண்ணத்தை விட நம்ம சண்முக வாத்தியார் ரொம்ப சூப்பர் கிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுக்குறாங்க. எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பாரு, அதுவும் என் கையால் தாலி எடுத்து உனக்கு கொடுக்கணுமா, அது நடந்துருமா, என் கையால் நான் எடுத்து தாலி கொடுத்துருவேனா, அதுக்கு நான் மனசு வைக்கணும். வேறு எந்த பிளானாவது வந்து நீ பண்ணிக்கலாம், ஆனால் என் கையால் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து உன்னுடைய தலையில் எழுதாதது, அது வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போது இவர் இப்படி சொல்லும்போது கட்டைக்குண்டுவை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன், அவருடைய உயிரையே எடுக்குவேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தாலியை எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து அவனை விட்டுற சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா வந்து செக் வைக்கிறாங்க. இப்போது இப்படிப்பட்ட சமயத்தில் வந்து நம்ம சண்முக வாத்தியார் என்ன பண்ணுவார், சரி எந்த எப்படியாவது எக்கேடாவது கெட்டு போகட்டும், இந்த கல்யாணம் நடந்தாலும் எனக்கு இன்னும் இல்லை, நடக்கலைனாலும் எனக்கு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என் மருமக தேவை, என் மகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படின்ற மாதிரி தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியார் ஒத்துக்க போகிறாங்க. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவருடைய கையிலேருந்து எடுத்து கொடுத்து கல்யாணம் பார்த்திங்கன்னா சிறப்பாக நடக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் என்னதான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.